இந்த தங்கமயில் செய்கிற வேலைகள் எல்லாமே, தங்கமயிலோட அப்பா செய்கிற வேலை எல்லாமே கடைசியில் யார் தலையில் இருந்து விழுனா பழனிவேல் தலையில் தான் வந்து விழும். நம்ம ஏற்கனவே சொன்னோம். அதனால தான் பழனிவேலுக்கு வேற கடை ஆரம்பிச்சு கொடுங்கன்னு சுகன்யா பேசுறதும், மொத்தமாக அந்த வீட்டை விட்டே பழனிவேல் ஏற்கனவே ஒரு தடவை போன மாதிரி 2வது தடவை போறாராங்கிறது தெரியல. அந்த மாதிரி நோக்கி தான் அந்த கதை பயணிக்குது. ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி, இவ்வளோ விஷயத்துலையும் எதுக்காக சரவணன் இன்னும் அமைதியாகவே இருக்காருங்கிறது நமக்கு புரியல. இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நேற்றே நடந்ததுதான். கடை பணத்தில் 1500 ரூபா பணத்தை எடுத்து அவங்க அப்பா பாக்கெட்டில் போட்டு எடுத்து போயிட்டாரு. அதை பார்க்குறாரு சரவணன். அந்த மாதிரி எத்தனை நாள் பண்ணுறாருங்கிறது தெரியலங்கிறது இருக்கும்போது இன்னைக்கு அரசி கணக்கு பார்க்கும்பொழுது தங்கமயில் நான் வேணா பார்க்குறேங்கிறாங்க. அப்போ உங்களுக்கு திருடினது பெரிய விஷயமாவே தெரியல. அவங்க அப்பாவை கூப்பிட்டு இப்படி பண்ணாதீங்கிறத ஒரு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு இனிமேல் வராதிங்க, இந்த மாதிரி கேவலமாக நடந்துக்காதீங்க, வாழ்க்கையே போயிடுங்கிறத சொல்ல மாட்டாங்க. ஆனால் அதுக்கு பதிலாக வந்து கணக்கு போடும்பொழுது அந்த கணக்கு அப்படியே மாற்றி எப்படியாச்சும் இந்த மேட்ச் பண்ணி டேலி பண்ணி விட்டுறலாங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு நடுவில் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், கதிர் நீ கலக்கிட்டடா, எல்லாம் சூப்பர்டா அப்படி இப்படின்னு வந்து என்ன பண்ணுறாருன்னா சரக்க போட்டுக்கிட்டு இருக்காரு பாண்டியன். ஸோ போதையில் அவர் உட்காந்துருக்காரு. அத்தனை பேர் முன்னாடி பாட்டில் தூக்கி வச்சு போதையில் உட்காந்துருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கடையில் 1500 ரூபா கணக்கு துண்டு விழுது அப்படின்னா உடனே இதை பழனிவேல் தான் எடுத்திருப்பான், வேற யாரும் இல்லை. திருட்டு புத்தி ஒன்று பழனிவேலுக்கு இருக்கு, இல்லைன்னா கதிருக்கு இருக்கு அப்படின்னு பேசுறாரு. என்ன வாய்ங்க உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த சுகன்யாவும் அப்செட்டாக உனக்குலாம் தெரியாதுப்பா, இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கான் அப்படின்னா 5-10 ரூபா டீக்கா எடுக்கிறது வேற, இதை நான் எடுக்கல அப்படின்னு சொன்னாலுமே சரி விடுறா நீ எடுக்கல, ஆனாலுமே அந்த பிரச்சனை வந்து ஓன்ட்டு தான் நிற்கும் அப்படிங்கும்போது சரவணன் இவர் எடுக்கல, மாமா எடுக்கலங்கிற ஒரு வார்த்தை சொல்லணும்ல. தாய் மாமா மேல ஒரு பாசம் மரியாதையெல்லாம் இருந்தா. ஆனா அப்படியே திரும்பி தங்கமயில பார்த்து தான் மாமனாரை காப்பாத்துறாரு, இந்த மாமா அப்படியே தண்ணிக்குள்ள தத்தளிக்க விட்டுட்டு. இதுக்கடையில வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து மீனா சமைக்கவே இல்லை. சமைக்கிறதுக்கு பதிலாக கிச்சன்லேயே படுத்து டயர்டாக இருக்குன்னு தூங்கிடுறாங்க. உப்புமா செய்கிறதுக்குலாம் நினச்சேன், எனக்கு தோசை இட்லிலாம் போட்டு சட்னி சாம்பார் குருமாலாம் வைக்க முடியாது, நீங்கள் போய் வாங்கிட்டு வந்துருங்க, உப்புமா செய்யப்பட டயர்டாக இருக்குது, ஒன்று நீங்கள் செய்யுங்க எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்கன்ட்டாங்க. செந்தில் யார் பெற்ற மகனோ அப்படிங்கிற மாதிரி வந்து கிளம்பி போயிட்டு வந்துகிட்டு இருக்காரு. இதுக்கடையில் கதிர் கிட்டக்க ராஜி வந்து நீ பண்ணது எல்லாமே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி, நீ செஞ்சது எல்லாமே அவ்வளோ நல்லா இருந்துச்சு, நீ கலக்கிட்டங்கிறதெல்லாம் சொல்ல எனக்கு இந்த மாதிரி எல்லாரும் பாராட்டும் போது என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு தான் தெரியலன்னு அவர் ஒரு பக்கம் பேசுகிறாரு. ஆனால் எப்படி பார்த்தாலுமே இந்த தங்கமயில் விவகாரத்தில் இப்போ சரவணனுடைய அமைதி எப்போ உடையுங்கிறதா முக்கியமான கேள்வியாக இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லிட்டு மறக்காமல் இடம்பொருள் சேனல் அண்ட் இடம்பொருள் நவ் சேனல் ரெண்டையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.